பல தீர்ப்புகள் சரியான நபர்கள் எடுக்கிறது என்ன பண்ணுவாங்கன்னா, சீஃப் செக்ரட்டரி மற்றும் டிஜிபி போடுறவங்க தனக்கு சாதகமாக தன்னுடைய வேவ் லென்த்ல இருக்க மாதிரி இருக்கணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சீனியரா இருக்கவங்கள வேற ஏதாவது ஈக்குவலன்ட் போஸ்ட்ல போட்டுலாம் பண்ணுவாங்க. கரெக்டா இந்த மாசம் ரிட்டையர் ஆக போகிறவரை கடைசி ஒரு வாரத்துக்கு முன்னாடி அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. அவருக்கு 2 வருஷம் எக்ஸ்டென்ஷன் கிடைக்கிற மாதிரி. இதை எதிர்த்து இன்னொரு வழக்கு போட குறைஞ்சபட்சம் ரெக்கமெண்ட் பண்றப்ப 6 மாசம் பதவி இருக்கணும் அப்படின்னாங்க. இந்த ரெக்கமெண்டேஷனை எப்படி பண்ணணும்னு சொன்னாங்கன்னா, அவர் ஓய்வு பெறதுக்கு 3 மாசம் முன்னாடியே இவருக்கு அடுத்த சீனியர்ஸ் 3 பேரை ரெக்கமெண்ட் பண்ணணும். ஸோ அவரை கொண்டு வரலான்னா இந்த ஆகஸ்ட் 31 இவர் ரிட்டையர் ஆகிற டயத்தில் போய் போட்டு பார்த்தால் அவருக்கு 5 மாதம் தான் வரும். இந்த மாதமே அவர் பேரை ரெக்கமெண்ட் பண்ணால் 6 மாதம் வருகிறது. அதனால் சங்கர் ஜிவால் அவர்கள் இந்த மாதமே அடுத்த 2-3 நாட்களில் விருப்ப ஓய்வு கேட்டு இந்த மாதம் 31 ஐஏஎஸ் அதிகாரிகள், பணியாளர்கள் மற்றும் நிர்வாகத்துறை முதன்மை செயலர் சமயமூர்த்தி, நிதித்துறை செயலர் உதயச்சந்திரன், வருவாய் நிர்வாகத்துறை முதல் ஆணையர் ராஜேஷ் லக்கானி, வணிக வரி துணை ஆணையர் ஜெகநாதன் மற்றும் கருவூல கணக்கு கிருஷ்ணன் உன்னி இவர்கள் மற்றும் பள்ளிக்கல்வித்துறை இயக்குனர் கண்ணப்பன் ஆகிய 6 பேருக்கு மேலும் போட்டு இவங்க 6 பேரும் ஆகஸ்ட் 5 வரணும். தினம் ஒவ்வொரு துறை ஐஏஎஸ் இவங்க எல்லாம் சார் நீங்க ஐஏஎஸ் ஆபீசர்னு சொன்னா யாரு? இப்ப உள்துறை செயலாளர்னு சொன்னா அவரு தான் அத்தனை கலெக்டரையும் பார்த்துக்கிறவர், அத்தனை துறைகளையும் பார்ப்பவர். சிஎம்க்கு அடுத்த போஸ்ட் உள்துறை செயலாளர்னா உள்துறை அமைச்சர்ங்கிறது முதலமைச்சர் தான். ஸோ இது இப்ப டிஎஸ்பி ஒருத்தர் என்ன பதவி கொடுக்கல அப்படின்னு சொன்னேன்னு எனக்கு கார் கொடுக்கலன்னா அதுக்கெல்லாம் உள்துறை செயலாளர் தான் பொறுப்பு. உள்துறை செயலாளர் பொறுப்புன்னு சொன்னா முதலமைச்சர் தான் அடுத்த பொறுப்பு. ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு அரசியல் விமர்சகரான திரு தேவப்பிரியா அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். தமிழகத்தின் டிஜிபி சங்கர் ஜிவாலுடைய பதவி காலம் முடிய போகுது. அதுக்கு அடுத்த கேட்டகரியில் இவங்க வரலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு 2-3 லிஸ்ட்டை எடுத்து வச்சிருப்பாங்க. அவங்க யாருமே இப்போ வர முடியாத அளவுக்கு ஒரு சின்ன சிக்கல் இருக்கிறதாகவும், ஆல்டர்னேட்டிவ் வேற ஆள் வர போறாங்க அப்படிங்கிற மாதிரி சில பேச்சுவார்த்தைகள் போயிட்டு இருக்கு. இதை தொடர்ந்து முக்கிய அதிகாரி ஒருத்தர் ஒரு குறிப்பிட்ட இடத்திற்கு போறதாகவும் தகவல்லாம் கிடைச்சிருக்கு. எல்லாமே ஒரு தகவல் கிடைச்சிருக்கு, கேள்விப்படுறோம் அப்படின்ட்டு ஒரு அனுமானத்தின் அடிப்படையில் உண்டான ஒரு செய்தியாக தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் இந்த சங்கர் ஜிவாலினுடைய பதவிக்காலம் முடியறத பத்தி பேசலாம். ஆகஸ்ட் மாதம் 31 அடுத்த மாதம் முடிய போகுது. ஒரு மாசம் தான் இருக்கு. இன்னும் 1 மாசம் இருக்கு. அதாவது பல தீர்ப்புகள் சரியான நபர்கள் எடுக்கிறது என்ன பண்ணுவாங்கன்னா, சீஃப் செக்ரட்டரி மற்றும் டிஜிபி போடுறவங்க தனக்கு சாதகமாக தன்னுடைய வேவ் லென்த்ல இருக்க மாதிரி இருக்கணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சீனியரா இருக்கவங்கள வேற ஏதாவது ஈக்குவலன்ட் போஸ்ட்ல போட்டுலாம் பண்ணுவாங்க. இப்போ இது மாதிரி ஆனப்ப என்ன பண்ணாங்க, ஒரு வழக்கில் என்ன ஆயிடுச்சுன்னு சொன்னால் இவங்களை கொண்டு வராங்க. அந்த ஆள் ஒத்து வரலன்னு அவரால் சில ஸ்டெப் எடுக்க 3 மாதம் 6 மாதம்லாம் இருந்தான்னு சொல்லிட்டு டிஜிபியாக பதவி ஏற்பவர் ரிட்டையர் ஆனாலும் இல்லாமல் 2 வருஷம் மினிமம் இருக்கணும்னு ஒரு தீர்ப்பு வந்துருச்சு. ஸோ இப்போ இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் இருக்கிறதுனால இன்னொன்று என்ன பண்ணாங்க, இப்போ 2 வருஷம் இருக்கு தனக்கு வேண்டிய அதிகாரி. இப்போ எலெக்ஷன் வரப்போகுது, ஒரு பேச்சுக்கே எடுத்துப்போம், இன்னொரு அதிகாரியை போடுறாங்க. மினிமம் 6 ஓகே அது அப்புறம் வரேன். ஸோ 2 வருஷம் இருக்கு. இப்போ ஒருத்தரை போட்டோன்னு வச்சுக்கோங்க, அடுத்த எலெக்ஷன் அப்போ அவர் தான் இருப்பார். ஸோ ஆளுங்கட்சி தனக்கு வேணுங்கிற மாதிரி போட்டுக்கலாம். ஒன்று எலெக்ஷன் கமிஷன் நினைச்சா அவரை வேற டிஸ்ட்ரிக்ட் அனுப்பிச்சிட்டு வேற யாரையாதையும் போட முடியும். பட் ரேரஸ்ட் ஆஃப் ரேர் தான் டிஜிபி லெவலில் பண்ணுவாங்க, கீழே இருக்கிற லெவலில் சர்வசாதாரணமாக பண்ணுவாங்க. ஸோ இன்னொரு கேஸ் என்ன ஆச்சுன்னா, கரெக்டாக இந்த மாதம் ரிட்டையர் ஆக போகிறவரை கடைசி ஒரு வாரத்துக்கு முன்னாடி அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. அவருக்கு 2 வருஷம் எக்ஸ்டென்ஷன் கிடைக்கிற மாதிரி. ஸோ இதை எதிர்த்து இன்னொரு வழக்கு போட குறைஞ்சபட்சம் ரெக்கமெண்ட் பண்ணுறப்ப 6 மாதம் பதவி இருக்கணும் அப்படின்னாங்க. இந்த ரெக்கமெண்டேஷனை எப்படி பண்ணணும்னு சொன்னாங்கன்னா, அவர் ஓய்வு பெறதுக்கு 3 மாதம் முன்னாடியே இவருக்கு அடுத்த சீனியர்ஸ் 3 பேரை ரெக்கமெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதில் 3ல் மாநில அரசு கொடுக்கறதுல யாரை வேணால் செலக்ட் பண்ணலாங்கிறது மத்திய அரசுக்கு இது ரைட்ஸ் உண்டு. கொஞ்சம் கன்சல்ட் பண்ணுவாங்க இவரே போடுறோன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ அடுத்த 3 இடத்துல இருக்கிறவங்க 2 பேர் இங்கே உள்ள அதிகாரிகள் இருக்காங்க. அவங்க 2 பேருமே
கொஞ்சம் தனியாக செயல்படுச்சு, இண்டிவிஜுவலிஸ்டிக்காக செயல்படுவாங்க. இங்கே தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் 3 பெரிய அதிகாரிகள் ஆட்சியை அவங்க தான் நிர்வாகத்திற்கு மிக முக்கியமாக இருக்காங்கன்னு சொல்லப்படும். நிதித்துறை அதிகாரி, இது உள்துறை செயலாளர், இது மாதிரி இன்னும் 3 பேர் இருக்காங்க. ஸோ இவங்களுக்கும் அவங்களுக்கும் ஒத்து வரல. இன்னொருவர் இதில் டெல்லியில் இருக்கார். டெல்லியில் கிட்டத்தட்ட அவர் 2005 நம்ம போயிட்டார். 20 வருஷமாக அங்கேயே தான் இருக்கார். அவரை கேட்டால் நான் இங்கே வரல, எனக்கு அட்மாஸ்பியரே தெரியாது, கீழே இருக்கிற ஐஏஎஸ் ஆஃபீஸர் பழக்கம் இல்லை, எல்லா கலெக்டரோடையும் சேர்ந்து பேசினா தான் இது செய்ய முடியும், நான் வரலன்னு அதை எழுத்துப்பூர்வமாக வாங்கிட்டாங்க. இப்போ 4வதாக இருக்கிற அதிகாரி இந்த 3 பேர் அணிக்கு சௌகரியமாக தென்படுகிறதாம். இப்போ அவர் இன்றைய நிலையில் டிவிஎஸ்சி தலைவராக இருக்கிறார். முன்னாடி ஐடியல் விங்கில் ஏஜிடிபியாக இருந்தவர். ஸோ அவரை கொண்டு வரலான்னா இந்த ஆகஸ்ட் 31 இவர் ரிட்டையர் ஆகிற டயத்தில் போய் போட்டு பார்த்தால் அவருக்கு 5 மாதம்தான் வருது. இந்த மாதமே அவர் பேரை ரெக்கமெண்ட் பண்ணால் 6 மாதம் வருகிறது. அதனால் சங்கர் ஜிவால் அவர்கள் இந்த மாதமே அடுத்த 2-3 நாட்களில் விருப்ப ஓய்வு கேட்டு இந்த மாதம் 31 ஓய்வு கொடுக்கப்பட விஆர்எஸ் இல்லை, விஆர்எஸ்லாம் கொடுத்தா ஏற்றுக்கணுங்கிறதெல்லாம் அவசியம் இல்லை. இப்போ நம்ம சமீபத்தில் பார்த்தால் அந்த இவர் டிஎஸ்பி நான் கொடுத்தேன் ஏற்றுக்கல அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அதனால இது பட் இந்த லெவலில் அது வராது அப்படின்னு ஒரு இது ரொம்ப 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 மிக சிறிய சர்க்கிளில் சொல்லப்படுகிறது. பட் போன வாரம் இதே நிலைமை தான் இருந்தது. இன்னும் 3 மாதம் ஆச்சு அனுப்பலன்னு ஹிந்துவில் அடுத்த 2 நாட்களில் லிஸ்ட் போகும்னாங்க. நம்ம பேசத்தான் இது நடக்குது. ஸோ இப்போ இருக்கிற நிலைமையில் ஏஜிடிபியாக டிவிஎஸ்சியில் இருந்து 41 சிடிக்கு கேஸ் ஃபைல் இது எஃப்ஐஆர்களை மூடுகிறார்கள்னு சொல்லி மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் நடக்க, அதை பற்றி தனியாக குறித்து வச்சுக்கோங்க. எந்தெந்த எஃப்ஐஆர் எல்லாம் டாஸ்மாக் எம்டி வீட்டுக்கு ரெய்டுக்கு போனதுக்கப்புறம் முடிச்சிருந்தா அதை பற்றி பின்னாடி தான் டிசிஷன் எடுப்பாங்க. ஆனால் அதுக்கப்புறம் இவங்க முடிச்சிருக்காங்க. அந்த முடிப்பதற்கு உதவிய அந்த ஏஜிடிபியை இப்போ டிஜிபியாக கொண்டு வரணுன்ற ஒரு முயற்சி நடப்பதாக செய்தி வருகிறது. இப்போ தமிழக அதிகாரிகள் வேட்டையாடப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவல் வந்திருக்குல்ல, அதுதான் அந்த அனுமானத்தின் அடிப்படையில் சொல்லப்படக்கூடிய செய்தின்ட்டு நான் சொல்ல வந்தேன். தமிழக அதிகாரிகள் எல்லாருமே வேட்டையாடப்படுகிறாங்க. இப்போ நீங்கள் அடிக்கடி சொல்லக்கூடிய அந்த உதயச்சந்திரன் அவர்கள் கோர்ட்டில் பேசணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் கேள்விப்படுறோம். எதற்காக பேசணும், என்ன கேஸ்? இல்லை சார், நீதிமன்றம் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கும் சார். அந்த தீர்ப்பை அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணலன்னா அடுத்தது பாதிக்கப்பட்ட இப்போ எனக்கு இது ஓகே, இந்த கேஸையே சொல்லிடுறேன், நீங்கள் கேட்ட அந்த கேஸையே சொல்லிடுறேன். நேற்று 2 கேஸ் வந்திருக்கு. ஒரு கேஸ் என்னன்னா, அரசு போக்குவரத்து ஊழியர்கள் 3 பேரை ஏதோ சின்ன காரணம் கொண்டு சஸ்பெண்ட் பண்ணுறாங்க. அவங்க வழக்கு போடுறாங்க. வழக்கு போட்ட உடனே 2021 அவர்களை பர்மனன்ட் ஊழியர்களாக ஆக்கணும்னு ஆக்காமல் 25 தான் ஆக்கியிருக்காங்க. உடனே அவர்களுடைய வக்கீலாக இருந்த வக்கீல் என்ன சொல்கிறாரு, சார் நீங்கள் இது பண்ணிட்டு, ஆனால் அந்த நீங்கள் அப்போமே சேர்க்க சொன்னீங்க, இவங்க 4 வருஷம் சேர்க்கலை. அப்போ டெம்பரரி ஒர்க்கர்னா 12,000 ரூபா சம்பளத்தில் இருந்திருப்பாங்க, பர்மனெண்ட்னா 35,000 ரூபா வரும். இந்த 4 வருஷத்துக்கு இவங்களுக்கு சம்பளம் நஷ்டமாயிருக்கு. இதுக்கு யார் பொறுப்புன்ன உடனே நீதிமன்றம் மிக தெளிவாக இந்த 5 ஐஏஎஸ் அதிகாரிகள் அவர்கள் கையிலிருந்து ஆளுக்கு 1.25 லட்சம் போட்டு கொடுக்கணும் அப்படின்ட்டாங்க. ஏதோ ஒரு காரணத்திற்காக அரசு வழக்கறிஞர் அல்லது அவர்கள் சார்பாக ஆஜரான வழக்கறிஞர், 2க்கும் ஒரு பெரிய வித்தியாசம் கிடையாது. அவர் என்ன சொல்லிட்டார், இல்லை அதுக்கு அவருக்கு கொடுக்கல, நாங்கள் அதுக்கு பதிலாக நாங்கள் எல்லோரும் போய் தினமும் ஒரு 2 வாரத்திற்கு அனாதை இல்லங்கள், வயதானவர்கள் முதியோர் இல்லத்துக்கு போய் தொண்டு செய்து அந்த இல்லத்தின் அந்த 2 வார சாப்பாட்டு செலவை ஏற்றுக்கிறோம் அப்படின்னு இருக்காங்க. இதை நீதிபதி அவர் இந்த மாதிரி சில நீதிபதிகள் இந்த மாதிரி தீர்ப்பெல்லாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி அவர் தானான்னு எனக்கு தெரியல. சரி, நான் ஏற்றுக்கிறேன், ஆனால் இவங்க நிஜமாக செய்கிறாங்களா, இவங்க சார்பாக வேறு யாரையாவது அனுப்பிச்சிட்டு இது பண்ணுறாங்களாங்கிறதுக்காக செஞ்சு முடிச்சுட்டு அங்கேருந்தும் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு நீங்களும் அறிக்கை கொடுத்தா 2 வாரம் கழித்து கன்சிடர் பண்ணுறேன், இப்போதைக்கு இந்த ப்ரொபோசலை ஏற்றுக்கிறேன்னு இருக்காங்க. இது கண்டெம்ப்ட் ஆஃப் கோர்ட், அதாவது நீதிமன்றம் சொன்ன தீர்ப்பை ஏற்காது. இது முதல் கேஸான்னு கேட்டிங்கன்னா இல்லை. போன வாரம் இன்னொரு கேஸு, கடலூரில் தேவநாத சுவாமிங்கிற கோயிலுக்கு சொந்தமான ஒரு 2 ஏக்கரில் ஒரு பள்ளி இருக்கிறது. அந்த பள்ளி கிறிஸ்துவ பள்ளி, சென்ட் ஜோசப் பள்ளின்னு சொல்லிட்டு, அந்த பள்ளி கோயில் இடத்துல இல்லைன்னு முதல்ல சொல்லிட்டு இருந்தாங்க. அது தெளிவாக அப்புறம் நிரூபிக்கப்பட்ட பிறகு அவங்கள காலி பண்ணுன்னு சொன்னால் எங்கள்கிட்ட 900 பேர் படிக்கிறாங்க, வேறு இடம் கொடுங்கன்னு நான் கேட்குறோம். 2019 இந்த கோர்ட்டு சொல்லிடுச்சு, இவர்களுக்கு 3 மாதத்தில் வேறு இடம் கொடுங்கன்னு. நம்ம இப்போ இருக்கிறது 25, 2021 திருப்பி கேஸ் போட்டோன்னு சொல்லி 3 மாதத்தில் கொடுன்ட்டாங்க. இந்த ஆட்சி வந்த பிறகு 21 25 ஆட்சி என்ன பண்ணார், கடலூர் கலெக்டர், தமிழகத்தின் உள்துறை செயலாளர், இன்னும் அந்த பள்ளிக்கல்வித்துறை இயக்குனர், அந்த ஐஏஎஸ், இது மாதிரி 5 ஐஏஎஸ் ஆஃபீஸரை கோர்ட்டுக்கு நேராக வரணும்,
நீங்கள் எல்லாம் நீதிமன்றத்தை அவமதிக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் வந்து மன்னிப்பு கேட்டோன்னா விட்டாங்க. இதுக்கு இதே மாதிரி இன்னொரு கேஸில் கம்பேஷனேட் இதில் 2021 ஒருவர் இது அரசு ஊழியர் இறந்து சர்வீஸில் இருக்கிறப்ப இறந்து போனால் அவங்களுக்கு வேலை கேட்டால் கொடுக்கறதுக்கு கம்பேஷனேட் கிரவுண்ட்ஸ் கருணை அடிப்பு அப்படி கொடுக்காம இருந்தாங்கன்னு சொல்லி கேஸ் போட்டதில் கொடுத்துடணும்னு கோர்ட்டு சொல்லியிருக்கு 2021 திருப்பி. இப்போ 24 வரைக்கும் கொடுக்கலன்னு போட்ட உடனே இன்றைய சீஃப் செக்ரட்டரி ப்ளஸ் அன்னைக்கு சீஃப் செக்ரட்டரி 2 பேரும் வரணும் அப்படின்னு சொல்ல இன்றைய சீஃப் செக்ரட்டரியாக இருக்கிற திரு முருகானந்தமும் அன்றைய சீஃப் செக்ரட்டரியும் வந்து மன்னிப்பு கேட்டாங்க. இது என்ன சார் இது மன்னிப்பு? ஐ எம் சாரின்னு எல்லாரும் போய் சொல்லிட்டு இருக்காங்கன்னா மன்னிப்பு கேட்கறது பெருந்தன்மை கிடையாதா சார்? கோர்ட்டு கூப்பிட்டு ஏன் செய்யலன்னு கேட்டப்புறம் செய்யக்கூடாது. நீங்க அதுவும் ஏன் செய்யலன்னு போய் குற்றம் சாட்ட பாதிக்கப்பட்டவர் 2 வருஷம் 4 வருஷம் வெயிட் பண்ணி செய்யலன்னு சொல்லி கண்டெம்ட் போட்ட அப்பதான் செய்வாங்கன்னு கண்டெம்ட் போடுறது. கண்டெம்ட்னா நீதிமன்ற தீர்ப்பு. அந்த கேஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா அந்த சீஃப் செக்ரட்டரி கேஸ்ல நாங்க என்ன சொல்றதுன்னு தெரியல. வேறொரு கேஸ்ல முன்னாள் இவர் வந்து அவருக்கு எல்லா அதிகாரிகளுக்கும் எழுதினாராம் நீதிமன்ற தீர்ப்புகளை உடனடியாக அவரே இது பண்ணல. இப்ப அடுத்தது எங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, தயவு செய்து உடனடியாக செய்யுங்கள்னு மன்னிப்பு கேட்டதை விட்டாங்க. இதே மாதிரி சென்னை கமிஷனருக்கு பண்ணாங்க. ஸோ இது வந்து இத்தனை இப்போ என்ன ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2021 ஒரு வழக்கு, அதாவது 16 பேருக்கு வேலை கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அவங்க இது பண்ணல. அதுக்கு ஒரே 5 IAS அதிகாரிகள் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் ஆகஸ்ட் 5 வரணும். நாம் திருப்பி சொல்றது போல நிதித்துறை செயலாளர் அதாவது 16 பேருக்கு வணிக வரித்துறை மற்றும் பள்ளிக்கல்வித்துறையில் இளநிலை உதவியாளர்களாக 2004 பிப்ரவரியில் தீர்ப்பு கொடுத்துருக்காங்க கோர்ட்டு. கொடுக்குறப்ப என்ன சொல்லியிருக்காங்கன்னா 96 அவங்க ஜாயின் பண்ணிட்டாங்க, 96 போஸ்டிங் போடணும்னு இருக்காங்க. ஆனால் இவங்க இந்த தீர்ப்பு வந்ததும் பிப்ரவரி 2004. சரி, 2004 ஏப்ரலுக்கு பிறகாக புதிய பென்ஷன் திட்டம்னு வந்துருச்சு. புதிய பென்ஷன் திட்டம்னா உங்களுடைய சம்பளத்தில் நீங்கள் 10% போடணும். உங்களுடைய எம்ப்ளாயர் இங்கே கவர்மெண்ட் அவங்க 10% போய் அதுலேருந்து பென்ஷன் வரும். இதுக்கு பேர் கான்ட்ரிபியூட்டரி பென்ஷன் ஸ்கீம்னு பேர். அதாவது நீங்கள் பங்கு பெற்ற துணையிலேருந்து வருதுன்னு சொல்லிட்டு. ஆனால் அதுக்கு முன்னாடி இருக்கிற நீங்கள் போட வேண்டாம், அரசாங்கம் கொடுக்கணும். ஸோ இந்த கேஸில் இவங்களை தீர்ப்பு என்ன சொல்லுது, 96 போடணும்னு. தீர்ப்பு கொடுக்கப்பட்டது பிப்ரவரி மாதம். இவங்க ஜூன் மாதத்துலேருந்து பர்மனன்ட் பண்ணி புது ஸ்கீமில் போட்டிருக்காங்க. அப்போ இவங்க ரிட்டையர் ஆகிறப்ப இன்னும் ரிட்டையர் ஆகல. 96 சேர்ந்துருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க. 96 28 வயசுன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 60 வயசுன்னா 2028 கரெக்டாக அவங்களுக்கு இப்போ பாதிப்பு வருது. ஸோ அவங்க எத்தனை நாளாக வழக்கு போட்டாங்கன்னு தெரியாது. அதனால இந்த 16 பேரும் சேர்ந்து வழக்கு போட நிதித்துறை செயலர் உதயச்சந்திரன் உட்பட 4 பேரும் நீதிபதி RN மஞ்சுளா வந்து உங்களுக்கு வரணும். அன்னைக்கு கொடுத்த தீர்ப்புக்கு IAS அதிகாரிகள், பணியாளர்கள் மற்றும் நிர்வாகத்துறை முதன்மை செயலர் சமயமூர்த்தி, நிதித்துறை செயலர் உதயச்சந்திரன், வருவாய் நிர்வாகத்துறை முதல் ஆணையர் ராஜேஷ் லக்கானி, வணிகவரி துணை ஆணையர் ஜெகநாதன் மற்றும் கருவூல கணக்கு கிருஷ்ணன் உன்னி இவர்கள் மற்றும் பள்ளிக்கல்வித்துறை இயக்குனர் கண்ணப்பன் ஆகிய 6 பேருக்கு மேலும் போட்டு இவங்க 6 பேரும் ஆகஸ்ட் 5 வரணும்னு இருக்காங்க. சார், எத்தனை கேஸுக்கு போய் மன்னிப்பு கேட்பீங்க? கோர்ட்லேயே மன்னிப்பு கேட்கறதுக்குன்னே ஒரு ஆளை வச்சிருவீங்க போல இருக்கு. இன்னைக்கு யாருக்கு மன்னிப்புங்கிற மாதிரி. இது எல்லாத்தையும் லிஸ்ட். இதை தாண்டி என்னுடைய நண்பர் யானை ராஜேந்திரன் வழக்கில் பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா இதில் நீங்கள் ராமேஸ்வரம் நாளைக்கு இவர் வரார் கங்கை கொண்ட சோழபுரத்துக்கு. நம்ம மோடி அவர்கள் வருகிறார்கள். இது நாள் வரைக்கும் கங்கை கொண்ட சோழபுரம்னா என்னன்னு தெரியாது, ராஜேந்திர சோழன்னா என்னன்னு தெரியாது. இப்போ இவர் வந்த உடனே அந்த ஏரியை புனரமைக்கிறதுக்கு 12 கோடி தமிழக அரசு ஒதுக்குது. ஏன் நேற்று வரைக்கும் அந்த ஏரியில் மக்களுக்கு பாதிப்பு இல்லையா? நல்லது, மோடி வந்தால் நல்லது நடக்கிறது. இப்போ ராமேஸ்வரத்தில் எல்லோரும் போனீங்கன்னா 24 தீர்த்தம் இருக்குது. அந்த தீர்த்தங்கள் கோயிலுக்கு போகிறது ஒன்று, அந்த ஒவ்வொரு தீர்த்தத்துலேயும் குளிக்கிறது இல்லை தண்ணி தெளிச்சிக்கிறது, இன்னும் நிறைய கூட்டம் இருக்கிறதுனால தெளிச்சிக்கும் அப்படிங்கிற வழக்கம் இருக்குது. இதில் கடைசியான முக்கியமான தீர்த்தம்ங்கிறது அக்னி தீர்த்தம், கடற்கரை ஓரம் இருக்குது. இங்கே தண்ணி அக்னி தீர்த்தம் இருக்குன்னா பக்கத்தில் அந்த ராமேஸ்வரத்துடைய சாக்கடை தண்ணி வருது, அதுவும் இதுவும் ஊறுற மாதிரி இருக்குன்னு சொன்னால் அதை சரி பண்ணி விட்டோம் அப்படின்னு கமிஷனர் அறிக்கை கொடுக்குறார். உடனே இவர் வீடியோ ட்ரோனை வச்சு வீடியோ போட்டோ எடுத்து கொடுக்க தமிழகத்தின் இவர் செயலாளர், தலைமைச் செயலாளர்
என்ன ஆக்ஷன் எடுத்தேன், டிபார்ட்மெண்ட் ஆக்ஷன் எடுத்தேன்னு ரைட்டிங்கில் கொடுக்கணும்னு சொல்லி கொடுத்தாங்க. அது எத்தனை 4 மாதம் ஆச்சு, இப்போ என்ன ஆச்சுன்னு தெரியல, நண்பரை கேட்கணும். அதனால தினம் தினம் ஒவ்வொரு துறை ஐஏஎஸ் இவங்க எல்லாம் சார் நீங்கள் ஐஏஎஸ் ஆஃபீஸர்னு சொன்னால் யார், இப்போ உள்துறை செயலாளர்னு சொன்னால் அவர் தான் அத்தனை கலெக்டரையும் பார்த்துக்கிறவர், அத்தனை துறைகளையும் பார்ப்பவர். சிஎம்க்கு அடுத்த போஸ்ட் உள்துறை செயலாளர்னா உள்துறை அமைச்சர்ங்கிறது முதலமைச்சர் தான். ஸோ இது இப்போ டிஎஸ்பி ஒருத்தர் வந்து என்ன பதவி கொடுக்கல அப்படின்னு சொன்னேன்னு, எனக்கு கார் கொடுக்கலன்னா அதுக்கெல்லாம் உள்துறை செயலாளர் தான் பொறுப்பு. உள்துறை செயலாளர் பொறுப்புன்னு சொன்னால் முதலமைச்சர் தான் அடுத்த பொறுப்பு. எனவே இது எல்லாமே என்னை பொறுத்த வரைக்கும் இபிஎஸ் அவர்களும் நயினார் நாகேந்திரன் அவர்களும் இந்த ஆட்சி நீதிமன்ற தீர்ப்புகளை 10க்கும் என்னை பொறுத்த வரைக்கும் என் கண்ணுக்கு முன்னாடி 10-15 கேஸ் வருது. 10க்கும் மேற்பட்ட தீர்ப்புகளில் கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்டில் இப்படி வந்திருப்பதனால் இந்த ஆட்சியை ஏன் ஆர்டிகல் 355 கீழ் கலைக்கக்கூடாது என கவர்னரிடம் பெட்டிஷன் கொடுத்து அதை இவருக்கும் ஜனாதிபதிட்டையும் கொடுக்கலாம். நிச்சயமாக இது ஆட்சியை பாதிக்கும் அளவிற்கு பல கேஸ்கள் தொடர்ச்சியாக வந்திருக்கு. எனவே இது செஞ்சாங்கன்னா ஒரு மிகப்பெரிய மாறுதல் இருக்கும். பல விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார்.